ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த இந்த தோழரை பாருங்கள். இவர் எப்பொழுதும் ஒரு சில நேரங்களிலே அழுவார். ஒரு நாள் அழுதார். தோழர்கள் கேட்டார்கள், நான் எனது முஸ்அபை நினைத்து பார்க்கிறேன். மக்கா நகரில் எங்களைப் போல ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தில் இணைந்தார். ஆனால் குடும்ப பாரம்பரியம் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்தை ஏற்றார் என்ற ஒரே காரணத்திற்காக உடுத்த துணியோடு விரட்டி அடிக்கப்பட்டார் குடும்பத்தார்களின் மூலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த மகனை அரவணைப்பதைப் போல முஸ்அபை அரவணைத்தார். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வீதியிலே நடந்தால் அவர்தான் இங்கே வந்து போனார் என்று சொல்லுகிற அளவுக்கு மேனியிலே நறுமணம் கமலும். அவர் அணியாத ஆடை இல்லை, அவர் போடாத செருப்புகள் இல்லை, அவர் பூசாத நறுமணம் இல்லை. அப்படிப்பட்ட முஸ்அப் காலையில் ஒரு உணவு, மாலை ஒரு உணவு, இரவிலே ஒரு உணவு என்று வகை வகையாக உணவு உண்டு வாழ்ந்த முஸ்அப் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் எப்பொழுது சேர்ந்தாரோ அப்பொழுதிலே இருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் பட்டினி கிடந்தால் அவர் பட்டினி கிடப்பார். அல்லாஹ்வுடைய ரசூலை யாராவது அடித்தால் அவரும் அடி வாங்குவார். அல்லாஹ்வுடைய ரசூலை யாராவது ஏசினால் அந்த கூட்டத்திலே இருப்பார். சமூக பகிஷ்காரம் அபூ தாலிப் கணுவாயில் செய்த போது மரப்பட்டைகளை எல்லாம் கரைத்து கரைத்து குடித்தார் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உஹது போரிலே கொல்லப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் இறந்தார்கள் என்று பார்வையிட்டு வரும் பொழுது முஸ்அபுக்கு அருகிலே வந்து நின்று அமர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி நனைகிற அளவுக்கு அழுதார். காரணம் எல்லோரும்